என்னுடைய நான் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பேன். அதனால நான் இப்போது திமுக தலைமையிலான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. இடஒதுக்கீட்டுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற எனது கோரிக்கை, பரந்தூர் விமான நிலையத்தில் என்னுடைய மாறுபட்ட அதை எதிர்க்கிற என்னுடைய கோரிக்கை, என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கான அந்த நிரந்தர வேலைக்கான எனது கோரிக்கை, இதுபோன்று அதானி துறைமுகத்திற்கு எமது மீனவர்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற இந்த மாதிரியான மக்கள் சார்ந்த விடயங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீ கூட மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்த மக்கள் அங்க போராடுறாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஏழை எளிய குடிசை மக்களை அப்புறப்படுத்துறாங்க. இது போன்ற விடயங்களில் நான் அரசு இயந்திரத்தோட அரசு அதிகாரிகளோட மல்லு கட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய தமிழருடைய நிலம் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 34,000 ஏக்கரை வட இந்திய நில கொள்ளையர்கள் போலியான பட்டாக்களை எல்லாம் உருவாக்கி தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதை எதிர்த்து நான் இந்த அரசோடு போராடுறேன், இந்த அரசு நிர்வாகத்தோடு துறையோடு போராடுறேன். நாங்கள் இதை பார்த்து விட்டு உடனே எதிரியாக சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம். நன்றி.